உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுவதும் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. நாளைய தினம் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கிறது. காலை முதலே இதற்காக தமிழகம் முழுவதும் பரபரப்பாக காணப்படும். இந்த சூழ்நிலை தான் பல்வேறு முன்னணி ஏற்பாடுகள் என்பது காவல்துறை தரப்பிலும் அதே போல தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் படிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையங்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் காலை முதலே இந்த பரபரப்பு தொற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறார்கள். இது தவிர துணை ராணுவ படையினர் 40 கம்பெனிக்கு மேலாக இந்த துணை ராணுவ படையினரும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். சுமார் 1 லட்சம் போலீசார் இதில் ஈடுபட இருப்பதாக ஏற்கனவே தமிழக டிஜிபி சார்பில் சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஐஜிக்கள், டிஐஜிக்கள், மாவட்ட அளவிலான காவல் ஆணையர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் போன்ற உயரதிகாரிகளும் இந்த பணியில் ஈடுபடுவார்கள். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவு வெளியாகும் போது வாக்கு எண்ணும் மையத்தின் வெளிப்பகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல பிரச்சனைக்குரிய பகுதிகளிலும் அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்கிற ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட இருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரையில ராணி மேரி கல்லூரி, கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி என 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டு அந்த சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு செய்த இயந்திரங்கள் என்பது அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்னையை பொறுத்தவரையில் மட்டும் சுமார் காவல்துறையினர் ஒரு 15,000 முதல் 18,000 வரையிலும், அதே போன்று ஹோம்கார்டு என்று சொல்லக்கூடிய காவல் பணியில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹோம்கார்டு, அதே போன்று டிராபிக் வார்டன்ஸ் என்று பிற அமைப்புகள் இருக்கிறார்கள். அவர்கள் என மொத்தமாக 20,000 போலீசார். இந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் 62 வாக்கு எண்ணிக்கை எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது தற்போது போடப்பட்டுள்ளது. 70 கம்பெனி துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட மொத்தம் 18,000 காவலர்கள் தற்பொழுது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 15,000க்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கையில் அலுவலர்கள், அந்த பணியாளர்கள், அதாவது வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அந்த வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தல் பார்வையாளர், ஏற்கனவே 234 தேர்தல் பார்வையாளர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வெளிமாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தல் பார்வையாளர் என மொத்தம் 234 தேர்தல் பார்வையாளர்கள் அமைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பொழுது அதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக செய்யப்பட்டுள்ளன. 14 மேஜைகள் போடப்படும். எவ்வளவு வாக்குகள் பதிவாகி உள்ளது என்பதை எவ்வளவு அந்த எண்ணிக்கை இருக்கும், அதற்கு ஏற்ற போல் அந்த சுற்றுக்கள் போடப்படும். சுற்றுக்கள் அமைக்கப்படும். 14 மேஜைகள் போடப்பட்டு அதில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. குறைந்தபட்சமாக 14 மேஜைகளும் அதிகபட்சமாக 24 மேஜைகள் வரை போட தற்பொழுது தேர்தல் ஆணையம் முடிவு செய்து பல்வேறு தொகுதியில் அதிபர் போடப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு மேஜைக்கு ஒரு மேற்பார்வையாளர், ஒரு நுண் மேற்பார்வையாளர், ஒரு உதவியாளர், ஒரு கணினி பதிவாளர் என மொத்தம் 4 தேர்தல் பணியாளர்கள் ஒவ்வொரு மேஜையிலும் இருப்பார்கள். நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அதன்படி முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். எவ்வளவு வாக்குகள் தபால் வாக்குகள் பதிவாகி உள்ளதோ அந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனுடைய முடிவுகள் குறிப்பாக ஒரு 24 சுற்றுகள் என்று வைத்துக் கொண்டால் 23வது சுற்று முடிந்தவுடன் 24வது சுற்று ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதே போல் அதற்கான அந்த முடிவுகள் இறுதியாக சொல்லப்படும். வாக்கு, அதாவது ஏற்கனவே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பல்வேறு அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமல்ல வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருப்பார்கள். அவர்கள் முன்னிலையில் தான் அந்த EVM என சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கான அந்த சீல் முழுவதுமாக அகற்றப்பட்டு அவர்களுடைய ஒப்புதலோடு தான் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் ஏற்கனவே போட்டியிட்டுள்ளனர். அவர்களுக்கு மொத்தமாக தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் என்று பார்த்துக் கொண்டால் 5,73,43,201 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவான மொத்த EVM, அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்
4,87,00,000 அதாவது 4,87,99,855 வாக்குகள் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வந்து பதிவாகியுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையங்கள் 62 அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அதிகபட்சமாக போடப்பட்டுள்ள மேஜை அதிகபட்சமாக போட மாதவரம் தொகுதியில் 28 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. அந்த தொகுதியில் வந்து 28 மேஜைகள் போடப்பட்டு அந்த எண்ணிக்கை என்பது வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும். நாளை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்ட பிறகு 10 மணி அளவிற்கெல்லாம் யாரு எவ்வளவு முன்னணி நிலவரம் என்ற அந்த விவரங்கள் தெரிய வரும். உடனுக்குடன் அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்படலாம், அங்குள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சி ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய முகவர்களுக்கு அந்த எண்ணிக்கையினுடைய விவரங்கள் என தெரிவிக்கப்படும். நாளை 10 மணிக்குள், காலை ஒரு 10 மணிக்குள் தமிழகத்தை அடுத்து ஆளப்போவது யார் என்ற அந்த கேள்விக்கான விடைகள் நாளை காலை 10 மணிக்குள் தெரிய வரும். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.